சலாம் மக்களே, வெல்கம் டு மாம்சோ. யூஸ்டு ஃபண்ட்ஸ் வாங்கலாமா வேணாமா? யூஸ்டு ஃபண்ட்ஸா வாங்க போறீங்க? வாங்கிடாதீங்க. யூஸ்டு ஃபண்ட்ஸ்னா அப்படி இப்படி யாராவது சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம். ஒரு இனோவா விலையில நம்ம BMW வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ப்ரீ ஒன் மார்க்கெட்ல தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் விலையில ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாலும் ப்ரீ ஒன் மார்க்கெட்ல தான் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான தாட்ஸ் என்னன்னா, யூஸ்டு ஃபோன்னாலே டேமேஜ் ஃபோனாக இருக்கும், இல்லை உள்ள பிரித்து வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை டூப்ளிகேட் பார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். பட் அது எல்லாமே இன்னைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷன் படி சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கு ஒரு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அந்த 3 ரீசன்ஸை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், பொருள் மேல ஆசை. நம்மள எத்தனை பேரு அடுத்தடுத்த போன் நல்லா இருக்கும் போது மாத்தக்கூடிய ஸ்டேஜா போயிருக்கு. இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங் இஸ் சோஷியல் பீயிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன போன் வச்சுக்கிறான், நம்ம ஃபேமிலியில என்ன போன் வச்சுக்கிறாங்க, லேட்டஸ்ட் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசை நம்மளுக்கு தூண்டுதல் ஆகுது. இந்த ரீசன்னாலேயே இன்னைக்கு மார்க்கெட்ல 1 மாசம் யூஸ் பண்ண டிவைஸ், 3 மந்த்ஸ் யூஸ் பண்ண டிவைஸ், இல்ல 6 மந்த்ஸ் யூஸ் பண்ண டிவைஸ், அவ்வளோ ஆப்பிள் வாரண்டி டிவைசஸ் கூட இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இருக்குது. இதனால இந்த மார்க்கெட்டுடைய லேண்ட்ஸ்கேப், யூஸ்டு மார்க்கெட்டுடைய லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு குப்பை டிவைஸ் தான் வரும், பிரிச்சு வேலை பார்த்த டிவைஸ் தான் வரும், டேமேஜ் டிவைஸ் தான் வரும் அப்படிங்கிற தாட் எல்லாமே மார்க்கெட் படி நெகட்டிவ் திங். நம்பர் 2, இன்னைக்குள்ள காலகட்டத்துல போன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அதுல வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி அதை ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே எல்லாருமே இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்குறாங்க. இது ப்ராப்பர்ட்டியா மாறினது காரணம் பாத்தீங்கன்னா டியூ டு 2 ரீசன்ஸ் தான், பிரைஸ் அண்ட் ஃபைனான்ஸ். 2010 சாம்சங் ஃபிளாக்ஷிப் S1 வரும்போது அதோட பிரைஸ் மார்க்கெட்ல வந்து 15,000 to 20,000 தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஐபோன் 2007 வரும்போது கூட 40,000 ரேஞ்சில தான் வந்து. பட் இன்னைக்கு ஃபிளாக்ஷிப் போன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 லட்சமா போயிருச்சு. லிட்டரலா 1.5 லட்சம், ஒரு பைக் அளவுக்கு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளா ஒரு போன் மாறிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கூட இந்த காலத்துல வந்து 0% EMI லோனு அப்படி இப்படின்னு இந்த போன்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யோசிச்சுப்பா, அந்த காலத்துல நம்ம வீட்டுல வந்து எனக்கு ஒரு சிவப்பு பட்டன் பச்சை பட்டன் இருந்தா போதும், நான் போன் பேசிக்கிறேன், 1000 2000 3000 வாங்கணும் போன். இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அதாவது ஒரு 1.5 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு மாறுன்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டோம். ஸோ இதனாலேயே ஃபோன் வாங்கும் போதே ரீசேல் வேல்யூலாம் யோசிச்சு அதை யூஸ் பண்றதுமே இன்னும் ப்ராப்பர் கேர் எடுத்து யூஸ் பண்ணி அதை ப்ராப்பரா வித்து அது மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வரும்போது ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் வருது. நம்பர் 3, டியூரபிலிட்டி. இன்னைக்குள்ள ஃபோன் டிவைசஸ் எல்லாமே வந்து நல்ல லாங் டேர்ம் டியூரபிளான டிவைசஸ் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 2010ல ஒரு சாம்சங் போன் வாங்கணும் அப்படின்னா அது 2011லயே அவுடேட்டட் ஆயிரும். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல 2019ல வந்த ஐபோன் 11 ப்ரோ கூட இன்னைக்குமே ஒரு யூசபிள் கண்டிஷன்ல ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப் டு டேட்டா வரக்கூடிய டிவைஸ் தான். ஆக்சுவலி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸே 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு ரேஞ்சஸா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே டிவைசஸோட லைஃப் கூட்டினதுனால ஒரு 2 இயர்ஸ் நம்ம சொன்ன ப்ரீவியஸ் 2 ஃபேக்டரையும் பேஸ் பண்ணி டிவைஸ் 2 வருஷத்துல 3 வருஷத்துல மார்க்கெட்ல வந்தாலுமே இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வேற ஒரு ஓனர் ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்குமே டிவைஸோட லைஃப் லாங் டேர்ம் ஆயிருச்சு. ஸ்டில் த ஃபோன் கேன் பி யூஸ்ட் ஃபார் அனதர் 4 இயர்ஸ், இன்னும் 4 வருஷம் ஈஸியா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டிவைஸோட டியூரபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால இன்னைக்கு யூஸ்டு ஃபோன் நீங்க வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். பட் யூஸ்டு ஃபோன் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் நம்பிக்கை தான் எல்லாமே. இப்போ பிராண்ட் நியூ ஃபோன் வாங்கும் போது நீங்க ஈஸியா பிரைஸை கம்பேர் பண்ணிட்டு போயிடலாம். பட் யூஸ்டு ஃபோன் வாங்கும் போது பிரைஸ் கம்பேரிசன் வந்து வேலிடே கிடையாது. ஏன்னா உள்ள ஒரு சின்ன சிப்பு மாத்தினாலும் ஒரு சின்ன ஒரு போர்டு மாத்தினா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்பிக்கையான இடத்துல தாராளமா நீங்க எக்ஸ்ட்ரா 5,000 கொடுத்து வாங்கினாலும் தப்பு இல்லை. ஸோ கோ ஃபார் இட். ஸோ மார்க்கெட்ல நல்ல டிவைஸுமே வருது, கெட்ட டிவைஸுமே வருது. இது நம்மளோட குவாலிட்டி செக்கை பொறுத்து தான். நம்ம மாம்சோல குவாலிட்டி செக் ப்ராப்பரா பண்ணி அதை 4 பிரீமியம் கேட்டகரிஸா பிரிச்சு தான் வச்சு தான் செல் பண்றோம். நல்ல டிவைஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி நம்ம விற்கிறதுமே நல்ல டிவைசஸ் மட்டும் தான் இருக்கும் எப்போ. ஏன்னா பிகாஸ் மாம்சோக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ், போறதான் நீங்க எல்லாமே. உங்களுக்குமே யூஸ்டு போனை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போனை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஐபோன் 15 ப்ரோ நான் பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும், 14 ப்ரோ யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா வாங்கன்னு அவசியம் இல்லை, வாங்க சில் பண்ணுங்க, ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.